நீங்க வந்ததே லேட்டு. நான் எடுத்துட்டேன் உங்கள்ட்ட லேட்லாம். நீ ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வச்சுட்டு போ. நான் ஹெல்மெட்லாம் வச்சுட்டு வர மாட்டேன். வச்சுட்டு வாடா. ஹெல்மெட் இப்போ நீ வெஸ்ட் வாங்குவீங்க, டக்குனு வந்து காணணும் ஷோன்ட்டு போயிடுவீங்க. அவள்தான். எடுக்க மாட்டாங்கடா யாரும். நீ 2000 ரூபாய் ஹெல்மெட் வந்தா 2000 என் ஹெல்மெட் அங்க வச்சுக்கிறேன். உங்க ஹெல்மெட் அங்க இருக்குது. ஒரே நிமிஷம் சரி. அதான் ஹெல்மெட்னே சொல்லக்கூடாது நீங்க 2 பேரும். இது ஹெல்மெட். அது அது 80 ரூபாய் கொடுத்தா பாரிஸ்ல 80 ரூபாய் கொடுத்தா இங்கெல்லாம் வரும். என்ன வரும்? ஒண்ணுமே இல்லை. உனக்கு இங்கே ஒண்ணும் வரல, அதுக்குள்ள இங்க வருமா உனக்கு? இங்க இதுக்கு எதுக்கு போடுறாங்க சொல்லி இந்த சைடு முன்னாடி வரணும். ஆமா, தவடால வாங்க கூடாது. அது உள்ள எங்க எனக்கு தவடால வாங்க மாட்டேன் நான். உண்மையா என்ன சொல்றேன்? நான் தூக்கிட்டு வந்தா என் ஹெல்மெட் ஏக்க. அந்த ரோட் ஓரத்துல போறது. 2000 ரா. பாருடா. ஓ 5 ரேட்டா? எது? 47 ரூபாய். இப்ப இந்த சேத்துல போகணும். இப்போ நம்ம மேலே இல்ல சேரு முன்னாடி செம்ம இதுவா இருந்தது. இல்லையா நான் அஞ்சா நானு நீ ஏன் பேண்ட்ல அவன் சீட் ஃபுல்லா ஓட்டுடா. ஓட்டையா? அவன் சீட்ல ஏதோ பண்றான் நீ. சீட்ல ஓட்டையா? இப்போ நம்ம எங்க போறோம்? இப்போ வந்து நம்ம ஒரு மலையை நோக்கி போறோம். மற்றதெல்லாம் ஜெகன் சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம். சிவன் டெம்பிள் மாதிரி இல்ல, அது ஒரு லிங்கம். ஆமா ஆமா, லிங்கம் இருப்பாப்புல. ஆனா இது சாப்பிடலாம் தெரியுமா? இது அதை கரெக்டா பிச்சு சாப்பிடணும். ஆனா தப்பா சாப்பிட்டா செத்துருவோம், நெஞ்சில மாட்டிக்கும். உனக்கு எல்லாம் யாரா சொல்றா? எங்க ஊர்ல சும்மா பயமுத்த சொல்ற. காட்டு வச்சு போயிட்டாங்க. காட்டு வச்சு பையனா? காட்டுவாசி கத்த போகுது. யார் கத்துனாங்க? நீ கத்து. அப்பா பீகா கத்துது. இதான் பீகாக்கு. பீகா இப்படி கத்தாதுடா. நீ கத்து. பீகா எடுத்து கத்தோம். அப்படி கத்தோம் பீகாக்கு. இங்க ரெண்டு நாக்கு தள்ளுது. இப்ப நம்ம சும்மா இயற்கை பார்க்கணும் மூச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். இங்க எத்தனை மலை தெரியுது சொல்லு? எங்க இருந்து? எனக்கு அந்த மரமே மலை மாதிரி தான் தெரியுது. ஒரு மலை. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. எங்க இருக்கு அந்த வீடியோல பாக்கலையா மலைய? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இங்கிலீஷ் எக்ஸாம். அடப்பாவி, இங்கிலீஷ் இல்லடா, இங்கிலீஷ் எக்ஸாம்டா. டேய் ரெண்டு பேரும் ஒரே குரூப் தானே? ஒரே குரூப் தான். ஃபர்ஸ்ட் இயர் நான் செகண்ட். நான் எடுத்து காட்டுவேன் இப்போ. அது இங்கிலீஷ் இல்லடா. என்ன ஒரே நிமிஷம் சரி. அவன் டேட்டே வந்து இன்னைக்கு என்ன டேட் கேட்டா 20ன்றான். இன்னைக்கு டேட் 19. அது கண்ணானது. அதே சிரிக்கிற வேல் முட்டு. அத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 60 தான் கேட்டா. நீ 20 ஆடா அப்படி கேட்டான். நான்லாம் அப்படி கேக்கல உன்கிட்ட. 3 வந்து சரி நீ 20 ஆடா. 18ன்னா ரெண்டு பேரும் சமாதானம் வரும்போது நீ 20 அப்படினா நான் 18. நான் 18 நான் சொன்னேன். ஆமா நீ 18. 18ன்னா இவன் 20ன்னா. அப்ப யாருமே 19. அது நீ சொல்லவும் இல்ல நானும் சொல்லவே இல்ல. சொல்லல நீ சொல்ல. இனிமே நீ நானும் ஒண்ணு. எக்ஸாம்ல எக்ஸாம் எழுதினீங்களா இல்லையா? எக்ஸாம் என்ன எக்ஸாம்னே தெரியாம எப்பறம் எழுதினீங்க? ஏய் இதெல்லாம் எனக்கு என்ன எக்ஸாம் பாக்குறதா? இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இரு லூசுடா இவன். சரியான இவன். டேய் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மென்ட்னு வரும் பாரு. இன்வெஸ்ட்மென்ட் गाइस ப்ரூஃப் டே ஏதோ ஒன்று வரும். அது சில இது அவ்வளவுதான். என்ன போட்டிருக்கு? இன்டர்நேஷனல் பிசினஸ். அவன் என்ன சொன்னா? பிசினஸ்னா நான் இன்டர்நேஷனல் சொன்னேன். ஏய் இன்டர்நேஷனல் பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லாம இன்டர்நேஷனல் சொன்னேன். இன்வெஸ்ட்மென்ட் சொல்ல. இன்வெஸ்ட்மென்ட் அதுல இன்வெஸ்ட்மென்ட் क्वेश्चन தான் அதிகமா வந்துச்சு. ஆமா தெரியும்ல? ஆமா. நீ ஃபர்ஸ்ட் இயர் தான்டா? ஃபர்ஸ்ட் இயர் தானே? ஆமா. நான் தேர்ட் இயர். நானு தேர்ட் இயர். ஆமா தேர்ட் இயரே இல்ல ஃபர்ஸ்ட் இயர். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானே. டேய் தேர்ட் செம் எழுதுறடா. நீ ஃபர்ஸ்ட் செம் எழுதுறியா? கரெக்ட்டா. இப்போ நாளைக்கு அவனுக்கு காலையில எக்ஸாம். எனக்கு தான் மதியானம். நாளைக்கு என்ன? நாளைக்கா? நாளைக்கா? ஞாயிற்றுக்கிழமை. அதான் சண்டேடா. சீக்கிரம் நீ என்ன இல்ல சரி. ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டாலே இன்னைக்கு பிசினஸ் அந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட்டா இன்டர்நேஷனலா? இன்டர்நேஷனல் பிசினஸோட ரெண்டு லைன் மட்டும் சொல்லி பாக்கலாம். நீ போனை பாத்தியேனா? உனக்கு எல்லாமே தெரியும். போனை திரும்பிடா. போனை திரும்பிடா. அவன் நெட் இல்லையா? நெட் இல்லடா. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்ல வேண்டியதா?
நான் ஆன் பண்றேன் ஒரே ஃப்ளோர் தான் கிளாஸ் தான் வேற வேற ஆன் பண்ணிக்கலாம் நீ எந்த மூலையில இருக்கிற நான் எந்த மூலையில இருக்கிறேன் உங்க அம்மா சிம்ம எடுத்துட்டு போக வேண்டியதாடா. அது டேய் அவ சொட்டிடான் அவன் சரியா கத்துறது மலையில எல்லாருக்குமே கேட்கும் போல. இல்ல நீ அடிப்பி அவன் விட்டு அடிக்க மாட்டான் போன போய் எடுத்துட்டு போலான்னு காலேஜ்ல மாட்ட மாட்டான் இவன் திவா கிட்ட. ஐயோ நான் எப்படா பெஞ்சிக்கல தள்ளி விடுறான். லைட் எரியுது. ஏன்டா போன ஏன்டா பெஞ்சுக்கு ஏத்தாள்ற நான் பார்த்தேன் நம்ம எல்லாரும் பெஞ்சு கீழே தானே வச்சு எழுதுவோம். நான் என்ன பண்ணிட்டேன் போன் ஆன் பண்ணிட்டு உள்ள கீழே வச்சிட்டேன். கீழே என்ன வெளிச்சம் அடிக்குது மாட்டிக்கினா பிரைட்னஸ் கம்மியா இருக்க மாட்டியாடா இடத்துக்கு வந்ததே இல்லை நம்ம வா கிட்ட வா வெறுப்பேத்துறான்டா அவன் என்னடா ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சாடா? ஒன்னும் ஆகல லைட்டா அவருக்கு அப்படியே உயிரே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லா தண்ணியாடா. 1950 ரூபாய் இப்போ மைனஸ் 50 ரூபாய் இதாச்சு ஓ அந்த ஸ்க்ராட்ச்ல 50 ரூபாய் மைனஸ் மைனஸ். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இதனால தான் உன் கூட வரவே கூடாதுன்னு ஹெல்மெட் நான் எப்பயுமே வித்தவுட்லேயே வந்தாலும் பரவாயில்ல 500 ரூபாய் செலவும் இல்ல கோவப்பட்டு ஜிப்பு தரக்குறீங்களே அதுவும் பேக் இல்ல தெரியுமா? எட்டி வச்சுன்னு வை வந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல போய் நிப்ப அப்படி பாக்குறியா என்னது இல்ல நான் இப்ப இங்கிலீஷ்ல பேசினா ஐ டோன்ட் நோ கேமரா வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டு நிற்கலாம் நின்ட்டு அதை அப்படியே டப்புன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம் அவ்வளவுதான். வெல்கம் டு அட்டி வ்ளாக்ஸ். ஒரே சரி இப்போ இந்த 2000 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு நான் இவ்வளோ பேசினேன்ல என்ன ஆச்சு காலேஜ் விட்டு வந்தேன் வண்டியில் பெட்ரோல் இல்லை ஓகேவா வண்டியில் பெட்ரோல் இல்லை சுத்தமாக நான் சொன்னேன் மாமா பெட்ரோல் இல்லை என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்குது கொஞ்சம் காசு இருந்தால் ஏதாவது இருக்கான்னு பாடுறா மாமா அப்படின்னு இவன்கிட்ட சொன்னேன். இவன் நான் சொன்னான் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைடா. நான் சொன்னா காசு சுத்தமாக இல்லைடா இல்லைதான் அப்படின்னு சொன்னான். சரி எப்படா போடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி இது பண்ணி டோப்லாம் அடிச்சுட்டு வந்து அப்புறம் எப்படியோ நான் சரி யார்ட்டையும் உஷார் பண்ணி எப்படியோ இருக்கிற காசை என் தம்பி இதில் எடுத்து போட்டேன். வரேன் வந்துட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டேன். அவன் பசி என் பேக்கில் இருந்திருக்கு போல. தலை பஸ்ஸில் ஒரு 700 ரூபாய் இருக்கும் அது எங்கள் மாமாவோட காசு எடுக்காது எந்தில்லடா என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அப்போ அது பெட்ரோல் பங்கான கூட நீ வந்து மாமா காசுன்னு வந்து 700 ரூபாய் சொல்லிருக்கலாம். சத்தியமா ஞாபகமே இல்லடா எனக்கு. ஆனா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துடும். பர்ஸ் இருந்ததே ஞாபகம் இல்லை என்ன சொல்ல போனா. அதான் நீ தான் வாங்கி தரணும். அவன் போ கஞ்சா அவன் போலாம் 50 கூச்சமே இல்ல. வாங்க ஏறுங்க நீங்க வாங்க. யூடியூப் தான் இல்லை நார்மல் யூடியூப் தானே. நாங்களும் யூடியூபர் தான். அப்படி சொல்லிக்கலாம். சேனல் நேம் மட்டும் கேட்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா 6 பேர் தான் பார்ப்போம், 6 பேர் வீடியோ போடுவோம், 6 பேர் லைக் போட்டு. ஆனால் இருக்கிறதுல 6 பேர் தான் சேனல்ல. ஒரு சில சேனல் தூக்கலான்னு பார்த்துங்க என்ன கதை. இப்போ என்ட்ரன்ஸையும் பாப்பா எட்டி வச்சுனா பாக்குறியா. பொருளுங்க நடந்து போய் நிற்கிறீங்க. மேலே போயிட்டு போகலாம் தள்ளி விட்டே போனான்டா அந்த நாய். கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோ செத்துட்ட நீ. அப்பாடி எப்படா இவ்வளோ பெரிய மலையை ஏறி போய் உட்காந்து நிற்க முடியும் அப்பா. A few moments later. வாங்க உக்காந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க தள்ளி விட்டு ஓடுனீங்க. வெயிட் பண்ணுங்க பஸ் வரும் ஏறி வாங்க மலை மேலே. மேலே வந்தனா லெக் ஒர்க் போட்டது லெக் ஒர்க்கு தான் போடுவேன் நீ. அப்பா ஐயோ 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 சீச்சு
இப்போ என்ன மனசே குளிர்ந்து போன மாதிரி இது. இனிமே இதை இப்படி தான் போட்டு வரணும். வேலை மழை எல்லாத்துலேயும் அடி வாங்குது என் ஹெல்மெட்டு. அதான்டா பேசுங்கடா இப்படி திரும்பி ரைஸ் இப்போ வந்துட்டு போனது சிவன் வந்துட்டு போனது சிவனா? என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு மாத்தி டைலாக்ஸ் பாஸ் பண்ணீங்க. பார்க்கலே பீஸ்ஃபுல்லாக டேய், இருந்தது. நான் வந்து ஒருத்தர் பேச கிடையாது. வந்துட்டு போனது சிவன், இப்ப நம்ம பார்த்தது பைத்தியம் மாதிரி பேசுறீங்கடா ரெண்டு பேரும். யார் ஒருத்தருது இவரு, இவரு. பார்த்துருப்பீங்க. அவன் மேல போயிட்டு மௌனம் ஆயிட்டாரு இவர். இப்போ சொல்றேன் என்னதுடா பக்தர்? நான் சிவன் பக்தர் கைஸ். ஐயோ பேசுறாரு கைஸ். சுத்தி முத்தியா வந்து 2000 ஹெல்மெட்டுக்கு தான் பாக்குறான். நீ மூடுறா டேய். சிவன் பார்வதி மாதிரி இருக்கீங்க. நீங்க வந்து அது மார்பில் சாஞ்சிக்கோ. மார்பில் நீ வந்து கேமராமேனே அவன் நான் விளாகரு. நீங்க வந்து சொல்லு யோசி. நீங்க வந்து நான் அங்க வந்துடுவேன். அதுக்குள்ள நான் அங்க வந்துடுவேன். வெயிட் பண்ண வந்துடுறேன். நீங்க வந்து அதுக்காட்டி அவனுக்கு தலை தரலாம் அவருக்கு. யாருக்கு? இவருக்கு அங்க தலைவர் தட்டாரு பாஸ். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இதெல்லாம் கட் பண்ணிடுறேன், கவலைப்படாது. என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு இந்த joke. கண்டிப்பா இதை போடுறேன். மலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கடா இறங்கலாம். அப்படி இறங்கும் போது மலை பாடு. மலை மழையே மழையே ஏய், தற்கொலை சுத்தமானடா அது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்க. எக்ஸாம்லாம் என்ன பாஸ் ஆகும் சொல்லு. இவருக்கு சீரியஸா எக்ஸாம் சிவன் வந்து பாஸ் ஆகி விட்டுறாரு. மார்க் போடுவாரு டிக் பண்ணி. சிவன் வந்து மார்க் போட்டு இல்ல செகண்ட் பாஸ் அப்படின்னு. நீ சிவனை பத்தி எதனா பேசினேரு. ஏண்டா அவ்வளோ பவர்ரா எங்காலு. டேய் பவர்னா நீ இங்க பாரு. நீ பாஸ் ஆவியா இல்ல ஃபெயில் ஆவியான்னு மட்டும் பார்க்கலாம்.